ஓக்கருளி. அன்னைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், விடிய காலையில் எழுந்திரிச்சிட்டு உட்காந்துருந்தேன். சும்மா என்னை திடீர்னு என் பேரை போட்டு சர்ச் பண்ணிட்டேன். ஏதோ டாபிக் போட்டு ஏதோ சர்ச் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று வந்துச்சு. என்னை திட்டி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இவன் அவ்வளோதான், இவன் ஒரு யூடியூப் ஃபெயிலியர் இருக்கிறத சொல்லிட்டு அதில் என்ன இருக்குது, ஒரு யூடியூப் ஃபெயிலியர். இவன் சும்மா நிறைய சேனல் வாத ஆரம்பிச்சிட்டு வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருந்துச்சு. முந்திலாம் பார்த்தா ஒரு கோவம் வரும், ஒன்று ரிப்ளை பண்ணுவேன், பேசுவேன், அது ஆரம்ப டைமில் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியும். சில பேர் சும்மாவே இதை நான் பார்ப்பேன்னு கூட ஐடியா இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. திட்டுவோம், யாருக்கு என்ன தெரிய போகுது, நான் அவங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு ஃபோரம் அதுக்குள்ளே போய் தெரியாமல் கண்ணில் பட்டு தொலைஞ்சிருச்சு. ஒரு 1/2 hour ரொம்ப டவுனு. ரொம்ப நாள் கழிச்சு விடிய காலையில் எழுந்திரிக்கிறேன், ரொம்ப டவுனு, ஒரு மாதிரி உட்காந்துருந்தேன். ஒரு 1/2 hour ஆச்சு. நம்ம யார், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன போயிட்டுருக்கு, இவன் எப்படி நம்மளை சொல்லலாம், நம்ம உண்மையிலே ஃபெயிலியரை, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா தானே அடுத்த வேலை போயிட்டுருக்கோம், நம்ம அளவில் சந்தோஷமாக இருக்குது, நானே என்னை சமாதானப்படுத்திட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அப்போது நான் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறேன், என்னது இது, இவ்வளோ வருஷம் நம்ம ஆயிருக்கு, இவ்வளோ வருஷம் ஆகிட்டு நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணுறோங்கிற தெளிவு இல்லாமல் ஏன் இந்த குழப்பத்துக்குள்ளே வரோம். அப்புறம் யோசித்தேன், இந்த 1/2 hour நான் இவ்வளோ வருஷம் அனுபவத்தில் கூட இருக்கலாம், அந்த ஒரு மெச்சூரிட்டியில் கூட இருக்கலாம், டக்குன்னு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நார்மல் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஹர்ட்டு அந்த காலையோடு முடிஞ்சிருச்சு. இதை இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம சொல்லலாம். அதான் இந்த எபிசோடில் பேசலாம். நம்ம எல்லாருக்கும் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற விஷயம் அது இன்செக்யூரிட்டி. அது இல்லாதவன் மனுஷனே இல்லை. அது நிறைய நானும் பார்த்துருக்கேன், மீண்டு வந்திருக்கேன், மற்றவங்கக்கிட்டையும் இப்போ அதிகமாக பார்க்குறேன். இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ நம்ம இருக்கோம், இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், கண்ணை திறக்கிறோம், இதுக்கப்புறம் ரியாலிட்டி இருக்குது, அது கூட மல்லு கட்டுறோம், போராடுறோம், பிறக்கிறோம், வாழ்கிறோம், சாதிக்கிறோம், சாகுறோம். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் பேசிக்கான ஒரு தேவையாக இருக்கிறது, நான் யார் இந்த உலகத்தில், எனக்கான இடம் என்ன, இந்த பூமியில் எனக்கான பிளேஸ் என்ன. அதைத்தான் ஒரு மெட்டஃபாரிக்கலாக ஒரு வீடாக டினோட் பண்ணுறான், தனக்கு ஒரு ஃபேமிலியாக டினோட் பண்ணுறது. என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் அம்மா, என் அப்பா, என் வேலை, என் காதலி, என் ஹாபி, என் கம்ப்யூட்ரு, என் டெக்கு, என் ஃபோனு, என்னோடய ஊர், என் நாடு, மொழி, என் கல்ச்சரு, என் ரிச்சுவல், என் ஜாதி, என் மதம், இது எல்லாமே என் பேரை சொன்னால் டக்குன்னு ஒரு 10 வார்த்தை போட்டு ஆன்சர் 5 செகண்டில் நான் சொல்லிடணும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஒரு செக்யூரிட்டி வருது. இந்த சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி அப்படிம்பாரு ஜேகே, இன்னர் செக்யூரிட்டி மாறு. ஸோ அப்படின்னு வருது. அதான் நமக்கான இடம். அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம உழைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம். டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு போகிறதுனால உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு பொசிஷன் ஒன்று கிடைக்கிது. ஏன்னா நமக்கான இடம் என்ன அப்படிங்கிறது மனுஷனை தவிர எல்லாத்துக்குமே கிளியராக இருக்குது. ஒரு சிங்கத்துக்கு தனக்கான இடம் தெரியும். நான் ஒரு வைல்டு அனிமல், எனக்கு பசிச்சார் மான வேட்டையாடணும், நான் காட்டில் தான் இருப்பேன். நான் அனிமல்ஸ் எல்லாமே, ஒரு பாம்போ, ஒரு புலியோ, ஒரு கழுதையோ, ஒரு நாயோ, அதுக்கான இடம் இந்த உலகத்தில் தெரியும். ஏன்னா அது உடலோட அறிவில் மட்டும்தான் வாழுது. அதுக்கு ஒரு கான்ஷியஸோ ஒரு அவேர்னஸோ இருக்காது, நான் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்காது. சைக்கலாஜிக்கல் ஒரு மைண்ட் இருக்காது. உடலாக வாழும், உடம்பாக வாழும். ஒரு முதல்ல உடம்பாக வாழும், ஒரு நாய் ஒரு உடம்பாக வாழும். பசிச்சா சாப்பிடும், மூடானா மேட்ரு பண்ணும், அவ்வளோதான், தூங்கும், அவ்வளோதான். இந்நேரமும் அது பதட்டமாக இருக்கும். எல்லா மிருகமோ பறவையோ தான் அளவில் நிம்மதியாகவும் தூங்கும், ஒரு பதட்டம், ஒரு அலர்ட்னஸ்லேயே இருக்கும், உடல் அறிவும்பாங்க, அவ்வளோதான். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. அவனுக்கு மனதளவில் ஒரு செக்யூரிட்டி வேணும், உடல் அளவில் செக்யூரிட்டி இருக்கும், மனதளவில் ஒன்று வேணும், நான் யாருன்னு. இப்போ உடலளவு செக்யூரிட்டி தான் எனக்குன்னு ஒரு வீடு, இதில் மழை பெய்யாது, இடிய மேலே உள்ளாது, நான் கோவக்குள்ள இருக்க தேவையில்லை, 3 வேளை சாப்பாடுக்கு நான் வேலைக்கு போகிறேன். அது பயாலஜிக்கல் செக்யூரிட்டி. சோறு வருது, எனர்ஜி வருது, கார்பு, ப்ரோட்டீனு, எண்ணெய், லொட்டு லொசுக்கு, ஃபேட்டெல்லாம் போட்டு நான் சாகாமல் என்னால் வாழ முடியும். கரண்ட் இருக்குது, நிம்மதியானால தூங்க முடியும். நோய் வருது, என்னால் வேக்சின் போட முடியும், முடியல ஆஸ்பத்திரி போக முடியும். காசு இருக்குன்னு உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கான செக்யூரிட்டி பண்ண வேண்டியது ஒரு மனுஷனோட கடமை, நம்ம செய்கிறோம். சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டிங்கிறது யானு, என் வேலை, என் ஐடியாலஜி, என் குடும்பம், என் மானம், என் மரியாதை, என் குலம் வருதில்ல. இது அனிமல்ஸுக்கு இருக்காது. தமிழ் புலி, தெலுங்கு புலி, இலங்கை புலி, ஜப்பான் புலிலாம் இல்லை, புலி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அவ்வளோதான் தெரியும், நான் புலி.
எனக்குன்னு ஒரு மொழியெலாம் இல்லை. கோவம் வந்தால் உருமுவேன், நல்லா சுட சுட மூச்சை விட்டுட்டு ஒரு மானை துரத்துவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். சிம்பிள் இருந்தவங்க வாழ்க்கை. ஸோ இந்த ஒரு தேடல் அவனுக்கு தேவைங்கிறதுனால தான் இது எங்கேயாவது தடைப்படும் போது, ஒரு சரிவு விழும்போது, ஒரு உடையும் போது அவன் இன்செக்யூருங்கிறது ஆகிறான். ஒரு நமக்கான இடம் பறிப்போவது அப்படிங்கிற பதட்டத்தில் தான் எல்லா பிரச்சனையோட ஆணி வேற ஆரம்பிக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? உண்மையிலேயே மனுஷனுக்கு இந்த இன்செக்யூரிட்டி தேவைதானா அப்படின்னு பார்த்தா பயாலஜிக்கல் செக்யூரிட்டி தேவை. நீங்கள் உலகத்தை அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான், ஹோமோசேப்பியன்ஸாக இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தாளவில் ஒரு உள்கல செக்யூரிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம நம்மளை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளை பார்த்துக்கிட்டதும் நம்ம வளர்க்கப்பட்ட விதமும் தான் இது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லுவேன். உங்களை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் மற்றவங்களோட ஒப்புதலில், மற்றவங்களோட அன்பில், மற்றவங்களோட ரெகக்னிஷனில், மற்றவங்களோட தலையசிப்பில் ஆமாம் நீ பண்ணுறது கரெக்டு மற்றவங்க சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கான ஐடென்டிட்டி நமக்கு தெரியுங்கிற ப்ரெஷர்லேருந்து வர்ற அந்த ஒரு விஷயந்தான். இல்லைனா நீ அவனை மாதிரி இல்லை அங்கே பாருங்கிற ஒரு கம்பேரட்டிவ், இது ரெண்டுத்துக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட்லேருந்து வந்தது தான் இந்த எப்போதுமே ஒரு செக்யூரிட்டியை பிடிச்சிக்கிட்டு இன்செக்யூரிட்டி எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. எங்கள் அப்பா பிஹெச்சில் இருந்தார். அப்போ அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவருக்கு கடைசி வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நான் ஒரு நல்ல பையன்னு. மற்ற பசங்களை பாரு, சிவலிங்கம் பையனை பாரு, ராஜேந்திரன் பையனை பாரு, அந்த பையனை பாரு, இந்த பையனை பாரு, அவனை பாரு சூப்பராக இருக்கான்னு என்னை மற்றவங்கள கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் அளவில் அவன் ஒரு மாதிரி வளர்ந்துருப்பான். நமக்கு நம்ம ரொம்ப கம்மியோன்னு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போது நான் என் கிளாஸில் நான் 3rd ரேங்க் எடுப்பேன் 7வது படிக்கும்போது. பக்கத்து கிளாஸில் படிக்கிற பையனோட அப்பா ஒரு ஃப்ரெண்டு, என் பையன் 1st ரேங்க்னு போய் சொல்லுவார். அவன் என்கிட்ட நீ 3rd ரேங்கே பெருசு தானே, ஏன் அவங்க அப்பா அதையும் பொய்யா மாத்துறாரு அப்படிம்பாங்க. இதுதான் அவரோட பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ நான் மற்றவங்களோட நம்மளை நம்ம எங்கள் கிளாஸில் 1st ரேங்க் எடுக்கிற பையன் இருப்பான், ராகுல்னு ஒருத்தர் இருப்பான், மாதவன் இருப்பான். அவனை கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பான், அவனை பாரும்பாங்க. எனக்கு ஓகே அப்போ ஒரு சரியான பையன்னா அவனை மாதிரி இருக்கணும் போல், அவன் பண்ணுறது தான் சரி போல் அப்படிங்கிற போது நமக்குன்னு இருக்கிற அந்த இயற்கையான ஒரு தன்மை நம்ம தவறு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்மளை நம்ம வெறுக்கும் போது தான் நம்ம கம்பேர் பண்ணவே ஆரம்பிப்போம். ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன், நல்ல மிமிக்ரி பண்ணுற ஒருத்தர் பார்த்தேன். அவர்கிட்ட சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன், நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது நான் பண்ணுவேங்க, சின்ன வயசு ஸ்கூல் போனால் எனக்கு மற்றவங்கள மாதிரியே ஒருத்தங்களை பார்த்தா 5 நிமிஷத்தில் அவங்க வாய்ஸ் பிடிச்சிருவேன், அவங்க மேனேஜன் பிடிச்சிருவேன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு பழக்கம் இருக்குங்க, அதனால தான் நான் மிமிக்ரியே பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கும் ஒருத்தனை பார்த்து நான் ஃப்ரெண்டு பார்த்துனா அவனை மாதிரி நான் இன்றைக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவேன், அவனை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். அடுத்துலாம் டக்குன்னு சொல்கிறாரு, ஆமாங்க எனக்கு ரொம்ப என்னோடய செல்ஃப் இமேஜ் ரொம்ப கம்மிங்க எனக்கு. டக்குன்னு நான் சொன்னேன், ஆமாங்க நம்மளை ரொம்ப தரமட்டமாக நினச்சிப்பாங்க கரெக்டான. ஆமாங்க அதே தாங்கன்னு டக்குன்னு அடுத்தடுத்த வார்த்தைங்க நாங்கள் ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். இது மற்றவங்கள பார்த்து காப்பி அடிச்சுக்க அந்த ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு தன்னோட இமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மிமிக்ரி பண்ணுற எல்லாருக்குமே தனக்குன்னு ஐடென்டிட்டி இல்லைங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்கள தன்னோடதை ஆக்கி காசப்படுவாங்க. நான் ஸ்கூல்லலாம் எனக்கு ஒரு இந்த கையெழுத்து இருக்காது, மற்றவங்க மாதிரி எழுதி பார்ப்பேன். பாலாஜி எவ்வளோ சூப்பராக எழுதுறான், ரிச்சர்டு நான் அருமையாக எழுதுறான், சிங்காரம் நான் அருமையாக எழுதுறான், அந்த மாதிரி சொல்லிட்டு எழுதி பார்ப்பேன். எனக்குன்னு ஒரு கையெழுத்தே இல்லாமல் இருந்துச்சு. இது இது ஏன் அளவுனா உங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும். நீங்கள் எடுத்த ரேங்க்கு என்றைக்குமே உங்கள் வீட்டில் தப்பாக தான் இருந்திருக்கும், நீங்கள் எடுத்த மார்க்கு தப்பாக தான் இருந்திருக்கும், நீங்கள் போன வேலை என்றைக்குமே மற்றவங்களுக்கு தப்பாக தான் இருந்திருக்கும். உங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே எவனா ஒருத்தன் உங்களை விட சிறந்தான ஒருத்தன் இருந்தே இருப்பான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இப்படி ஆளாக இருந்துருக்கீங்கன்னா அந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, தேவையாக இருந்திருக்காது உங்களுக்கு. இந்த பெங்களூர் மாமா பாட்காஸ்ட் என்ன நீ அவனை மாதிரி இல்லையேன்னு எங்கள் வீட்டில் வருத்தப்படுற மாதிரி சொந்தக்கார பையன் இருக்கத்தான் செய்கிறான். ஸோ ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலே மிக சிறந்த சுதந்திரம் அப்படிங்கிறது, ஃப்ரீடம்ங்கிறது நம்மளாவே ஒத்துக்கிறது தான் அப்படிங்கிறார். டு அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர் இஸ் த மோஸ்ட் ரெபலியஸ் திங் இன் த வேர்ல்டுங்கிறார். அப்படி எல்லாருமே அவங்கள பார்க்க ஆரம்பித்தா உலகம் அன்றைக்கி நைட்டே
நார்மலாகிடும், அமைதியாகிடும், பீஸ் ஆகிடும்ங்கிறார். நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்களா? அந்த வார்த்தையோட அர்த்தம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? என்னது அது ப்ரூவ் பண்ணணுன்னா? நம்மளை ப்ரூவ் பண்ணணுன்னா என்ன? நிரூபிக்கணும். யாருக்கு? நம்மளையே நமக்கு தான் நிரூபிக்கணும். இன்னொருத்தங்களுக்கு நிரூபிக்கிறோம் யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது? ப்ரூவ் யுவர் செல்ஃப்ன்றாங்க. இல்லையே, நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்கு என்ன இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? இல்லையே, சோத்திக்கும் போது தெரியும் நான் தான் திங்கிறேன், தூங்கும்போது நான் தான் தூங்குறேன், பேசும்போது நான் தான் பேசுகிறேன். யாருக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்? அந்த வார்த்தையை நம்ம யோசித்தாலே அதிலே எவ்வளோ வன்முறை இருக்குன்னு நமக்கு தெரியும். ப்ரூவ் டு த வேர்ல்டும்மா, ப்ரூவ் டு த சரௌண்டிங்மா, ப்ரூவ் டு அதர்ஸும்மா. நம்ம அதிலே நம்ம வாழ்க்கை போயிடுது. பீயிங் அனானமஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ரெபல்லியஸ் திங் டு டூ அப்படிம்பார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. கோடிக்கணக்கான பேரோட அப்ரூவலில் வாழ்கிற ஒருத்தர் அவங்கள நம்பியிருக்கிற ஒரு பிச்சைக்காரனை மாதிரி தான் அப்படிங்கிறார் அவர். மற்ற நாளைக்கு பலாயிரம் பேரோட ஆமாவில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் அழிஞ்சு போகிறதுக்கான நிலைமையும் அங்கே வருதில்லை அப்படிங்கிறார். இது ஆர்ட்டில் இருக்கவங்க, ஆர்டிஸ்ட்டுங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ராமாட்டிக் ஒரு விஷயம். அது ரெகக்னிஷன், நம்ம பண்ணுற ஒர்க்குக்கான ரெகக்னிஷன், அதை வச்சு தான் நம்ம ஆர்ட்டை பார்க்கணுமா அப்படிங்கிற குழப்பம் சாவர வரைக்கும் இருக்கும். இப்போ இருக்கும் போய்ட்டு ஒரு ஆன்கோயிங் டிபேட்டு. ஆர்ட் மக்களுக்கா இல்லை அவனுக்காகவா? தனக்காக வரைகிறானா, மக்களுக்காக வரைகிறானா? உனக்கு வரைஞ்சிக்கோ, அது மக்களுக்கு கண்டிப்பாக புரியும், மக்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்லன்னு சொல்கிற கும்பல் இருக்குது. மக்களுக்காக தான் நீ வரையணும், உனக்குன்னு ஒரு ஆர்ட் இல்லைன்னு சொல்கிற கும்பலும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு இடத்துல நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி நம்ம வேலை செய்யும் போது, அந்த இடம் நம்மளை விட்டு போகும்போது தான் நமக்கு அது இன்செக்யூரிட்டிங்கிறது மனசில் உட்காந்துக்கும். எனக்கு நிறைய ஆயிருக்கு. இப்போ ஏன் கூட வந்தவங்க ரொம்ப சீக்கிரம் படம் பண்ணியிருப்பாங்க. நான் பைசா கோபுரம், யூடியூப்னு வேறு ஒரு இண்டிபெண்டன்ட் ரூட் எடுத்துட்டேன். கமர்ஷியலாக ஒரு அசண்டேட்டராக போய் சேர ரூட் நான் எடுக்கலை. ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாங்க. எனக்கு உடனே நைட்லாம் தூக்கம் வராது. தப்பு பண்ணிட்டனோ? சின்ன வயசில் பொறாமையாக இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் கிடச்சிருச்சு, அவன் நல்லா இருக்கான், நான் கஷ்டப்படுறேன், என் அம்மா கஷ்டப்படுறாங்க, வீட்டிலலாம் கஷ்டப்படுறாங்க, ஏன் அவனுக்கு மட்டும் கிடச்சிது, எனக்கு ஏன் கிடைக்கல, நான் மண்டா, இந்த மாதிரி நெகட்டிவ் கேள்விங்க வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வருஷம் ஆவா அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சுதுன்னா, அவனும் நம்மளை மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பான், அவனுக்கு அந்த நேரம் ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிப்பேன். அது கொஞ்சம் சாந்தப்படுத்துச்சு. இன்னும் போக எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை ஆரம்பிச்சிது. உனக்குன்னு ஒரு நேரம் ஒன்று வரும், அதனால தான் உனக்கு அது டயர்டாகிருக்கு. நீ இந்த மாதிரி ஒரு சராசரி படம் பண்ண தான் வந்தியா, வேறு எதாவது புதுசாக பண்ண வந்திருக்கீல. என்னோடய தோல்விக்கு அப்புறம் நான் அதை சரி பண்ணேன், நான் இன்னும் கொஞ்சம் என்ன பெட்டர் படிக்க வந்திருக்கேன், இன்னும் வேறு ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் போல். அதனால தான் இவ்வளோ தடை நான் நினைக்கும் பொழுது ஓகேன்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு எனக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வார்த்தைங்க எடுத்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போது ரொம்ப நல்லா யாராக வந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ என்னை யாரை கேட்டாங்கன்னா, இப்போ அவன் கஷ்டப்பட்டுருப்பான், வந்திருக்கான், நான் கஷ்டப்படுறேன், நான் தோணும் போது வரேன், இப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு இந்த வயசில் வரேன். அப்படி இருந்தும் திடீர்னு ஒரு விமர்சனம் ஒன்று பார்க்கும்பொழுது நான் ஒரு ஃபெயில்டு யூடியூபரா, தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் கேள்வி அந்த கேள்வியை நானே சரி பண்ணுறேன். இல்லையே, இவ்வளோ வருஷமாக சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன், வருமானம் வருது, ஒரு பசங்களுக்கு சம்பளம் தரேன், வீடியோ பண்ணுறேன், புதுசாக ஒன்று பண்ணுறேன், பாட்காஸ்ட்டில் எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கேன், படம் நடிக்கிறேன், 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அடுத்த படம் போய்ட்டுருக்கேன், நடிக்கிறேன், என்ன எனக்கு குறைன்னு எனக்கு நானே சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த 1/2 hour தாண்டுறேன். இது பண்ண தெரியாதவங்களுக்கு நான் மண்டு போல, நான் ஒன்றும் இல்லை போல். விமர்சனத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் யாருங்கிறதே உங்களுக்கு கடைசிக்கும் தெரியாமல் போயிடும். ஸோ நல்லா தான் ஒன்று படித்தேன். உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் உங்களுக்குள்ளே ஒரு பொட்டென்ஷியல் இருந்து கடைசி வரைக்கும் அதை ட்ரை பண்ணாமல் சாவறது தான் அப்படின்னு படித்தேன். ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்க யாராவது உங்களுக்கு இதை நான் பண்ணணும்னா மனசில் ஆசை கொதித்து எழுது, ஆனால் பயமாக இருக்குன்னு யோசிச்சு நாளைக்கு காலைல பண்ணிவிடுங்க. ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ தக்காளி இதை செஞ்சு பார்த்துரு. உனக்கு அப்போ தான் தெரியும் நீ யாருன்னு. உனக்கு அப்போ தான் தெரியும் எந்த ஒரு புதையில நீ புதைச்சி வச்சுருக்கேங்கிறது உனக்கு தெரியும். இப்போ நேற்று ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேன், நான் பாட்காஸ்ட் தானே, இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு நான் ஒரு யூடியூபராகவோ இல்லை படம் எடுத்த டேரக்டராகவோ நான் பந்தவன் நினச்சிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் இவ்வளோ பேர் எனக்கு தந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் கம்மியாக பார்க்கல. இதுலேயே நம்ம பண்ணலான்னு ஆசையாக எனக்கு நான் இறங்கலைன்னா நான் இதில் மிக பெருசாக நான் ஒன்று பண்ணுவேன்னு எனக்கு ஐடியா இருந்திருக்காது அப்படின்னு. ஒருத்தன் ஒரு கமெண்ட் அழகாக போட்டிருந்தான், ஆனால் மேபி யுவர் ஃபேட் இஸ் டு பி அ கிரேட் பாட்காஸ்டர் நாட் எ ஃபிலிம் டைரக்டர், தட்ஸ் வை யுவர் ஸ்ட்ரகிளிங் போட்டிருந்தான். நான் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சங்கடமாச்சு, அப்புறம் சிரித்தேன். இருக்கலாமா ஒரு வேளை
ஒருவேளை என்னோட பெஸ்ட்டு ஃபார்மே ஒரு ரொம்ப வருஷம் கழித்து ஓக்லொலி தான் சொல்லுவாங்களோ, மற்ற 2வதாக வருமோ, அப்படி கூட யோசிப்பேன். தப்பு இல்லையே, அதுவும் நான் பண்ணுறது தானே. ஸோ இது என்ன ஆடியோ தானே, இப்போ ஸ்பாட்டிஃபைல ஃப்ரீயாக தானே வரப்போகுது, இதில் என்ன இருக்குன்னு நான் யோசிச்சிருந்தேன்னா இன்றைக்கி இந்த இடத்துல 103வது எபிசோட் நான் பேசிட்டு இருந்திருக்க முடியாது. போகிற இடத்துலலாம் முதல்ல என் பாட்காஸ்ட்டை பார்த்து கண் கழிட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் மிக்க சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விமர்சனங்கிறது, நம்மளை குறை சொல்கிறது விமர்சனங்கிறது, நம்மளை மாதிரி வாழ முடியாதவங்க நம்ம மேலே எரியிற கல். அது இன்றைக்கி மாதிரி நினச்சிக்கோங்க. எனக்கு கிரியேட்டருங்க பிரச்சனை இல்லை. கிரியேட் பண்ணுறவங்களுக்கும் நம்ம யாருக்காக பண்ணுறோம் ஆடியன்ஸோ அவங்க நம்மளை திட்டிக்கலாம், நம்ம வெறுக்கலாம், எதிர்க்கலாம், பிரச்சனையே இல்லை. வேலை செய்யலாம், வேலை செய்ய போனால் அதெல்லாம் ஓகே. விமர்சனம் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்களா, அவங்க லிஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க என்றைக்குமே. ஏன்னா ஒரு ஃபெயில்டு ஆர்டிஸ்ட் தான் கிரிட்டிக் ஆவாங்க அப்படிம்பாங்க. அது இல்லாமல் அது கூட வேணாம், அது கூட ஹார்ஷ். ஏன்னா வெறும் ஒரு கிரிட்டிக்காக இருந்து இருக்கிறவங்களோட இதை நம்ம சொல்ல வேணாம். அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அது நான் நம்மளை பற்றி பேசின விமர்சனம் நாளைக்கு இருக்காது. நீங்கள் பண்ண ஆர்ட் மட்டும் தான் காலத்துக்கு இருக்கும். அதை நான் நம்புகிறேன். இன்னொன்று, நம்ம வாழ்க்கை அவங்க வாழ முடியாது, வாழ முடியாதுங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிரிட்டிக்காகவே ஆகுறாங்க. ஸோ நம்மளோட அந்த ஒரு உள்ளே போகிறது ஜேர்னி யாரையுமே கிடச்சிருக்கும் புரிய போகிறதில்ல. ஸோ உங்கள் அளவில் அந்த வேலையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டீங்கனாலே விமர்சனம் உங்களை ஒன்றும் பண்ணாது. நல்லா கவனிச்சிருக்கேன். ஓக்லொலியை யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க, சிரிப்பருது. ஏன்னா ஏழோ நான் என்ன பண்ணுறேங்கிற தெளிவு எனக்கு இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் சேனலையோ படத்தையோ யாரோ சொல்லும் போது அவ்வளோ டல்லாகவும் கோவம் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் மனசார பண்ணுற ஒரு வேலையை யாரை குறை சொன்னால் உங்களுக்கு கோவம் வராது. அதை கிண்டல் பண்ணால் கோவம் வராது. ஏன்னா நீங்கள் இதை பண்ணும்போது நீங்கள் ஹாப்பி ஆகிட்டீங்க. சரி அவனுக்கு ஏதோ தெரியலப்பா அப்படிங்களாம். இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நல்லா தூங்குறீங்க, ஒருத்த என்ன தூங்குற, என்ன தண்ணி தூங்கியிருக்க போகிறேன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். நான் நல்லா தூங்குனீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், கரெக்டாக எந்திரிச்சு உட்காரும் பொழுது. ஸோ நீங்கள் மனசார அனுபவித்த ஒன்றை மற்றவங்க குறை சொல்லும் போது அவங்கள தான் உங்களுக்கு பாவமாக தெரியும். நான் நல்லா தூங்கினேன் உனக்கு தெரியுமா, நல்லா தூங்கினேன் கோவப்பட்டீங்கன்னா சரியாக தூங்கலன்னு தான் அர்த்தம். இது இப்படி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எக்ஸாம்பிள் ஒழுங்காக சொல்ல வரல. ஸோ நீங்கள் இப்போ க்ரைட்டீரியா போட்டு பாருங்கள், எந்த விஷயத்தை மற்றவங்க விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வரலன்னு எடுத்து பாருங்கள். நீங்கள் பண்ணுற வாழ்க்கையில் லிஸ்ட்டில் அதுதான் நீங்கள் மனசார பண்ணுற ஒரே வேலை. எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம அந்த ஒரு பியூரான ஒரு இன்டென்ஷனோட அது பண்ணுற ஒரு ஒர்க்கு விமர்சனம் அதை பாதிக்காது. அன்றைக்கி யாரோ ஷுமி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஓஷோ அண்ணே ஒருத்தர் கேட்டாங்கண்ணே, உங்களுக்கு ஓஷோ சுத்தமாக ஆகாது, ஃப்ளாடக்கார பையமிங்க, விஜயனுக்கு ஓஷோ அவ்வளோ பிடிக்கும், எப்படி நீங்கள் 2 பேர்லாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிம்பாங்க. நாங்கள் 2 பேருமே சிரித்தோம். ஏன்னா நான் மனசார எனக்கு ஓஷோவை தெரியும், நான் நம்புகிறேன் அவரை. நான் எந்தளவுக்கு நம்புகிறேனோ அதே மாதிரி ஒரு அரசியல் நம்பிக்கை அவங்களுக்கு ஒன்று இருக்குது. 2 பேருமே அவங்களுக்கும் அது ஹாப்பியாக இருக்கும். நான் இல்லை சுமி நீ இதை நம்பி ஆகணும்னு ப்ரூவ் பண்ணுற இடத்துல என்றைக்குமே இருந்ததே இல்லை. யாருக்கு பிடிக்குதோ அவங்க படிக்க போகிறாங்கங்கிறது தான் எனக்கு என்றைக்குமே இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஓஷோ பிடிக்கணும் தேவையே இல்லை, அவங்களுக்கு அப்படி தான். இது எல்லாருக்கும் உங்களுக்கு இது பிடிக்கணும்னு அவசியமே இல்லையானே. நம்ம 2 பேரும் நல்லா பேச சந்தோஷமாக இருக்கோம், இதில் ஓஷோ எங்கேருந்து வந்தாருன்றாங்க. இதுதான் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாகவே இருக்கும். இன்னொன்றுமே நீங்கள் முட்டு கொடுக்கவே மாட்டீங்க மனசார. நீங்கள் ஒரு கிரகிச்ச ஒரு ஆளுக்கு, நான் ராஜா கூட நான் முட்டு கொடுப்பேன், ஓஷோக்கு நான் முட்டு கொடுக்க மாட்டேன். படிங்கம்ம, படித்து பாருங்கம்ம, தப்பாக இருந்தால் வேணாம் அப்படிம்பேன். ஏன்னா என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி பார்த்தவங்க செம்ம ஃப்ராடுங்க அந்த பையன் அப்படிமா. நான் சொல்லேன் அவன் என்கிட்ட சொல்ல வேணாங்க, என்ன தப்புன்னு சொல்லுங்கள், ரொம்ப ஃப்ராடாக இருக்காருங்க அவர். அப்படியா, நீங்கள் அவரோட இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா புக்கெல்லாம்? இல்லைங்க, சும்மா பாருங்களேன், படித்து பாருங்களேன், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இவ்வளோ தான் என் பதிலாகவே இருக்கும். ஆனால் அந்த நொடிக்கு அப்புறம் படிக்க தோணுதில்ல சில பேருக்கு. அவங்க உண்மையிலே அவரை கற்றுக்க ஆசைப்பட்றாங்கன்னு அர்த்தம். அந்த டாபிக் அதோட விட்றவங்க என் கூட சண்டை போட மட்டும்தான் ஆசை இருக்குன்னு அர்த்தம். நான் இதை வச்சு தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். படித்தேண்ணே அப்படி ஒன்றும் இல்லையேண்ணே, நல்லா இருக்கேண்ணே, உன் அளவில் சந்தோஷமாக இருக்கீங்களடா விடு. அந்த ஆசிரமம் என்ன பிரச்சனை வேணால் போட்டு நீ ஹாப்பியாக இருக்கீல, உனக்கு பிடிச்சிருக்கல, இப்போ செத்து போயிட்டார், ஸோ பிரச்சனை இல்லை, அந்த புக்கை படிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கு. இவ்வளோ தான். நான் இதுக்கு மேலே நான் போக மாட்டேன்.
இல்லைங்க ஓஷோ நல்லவருங்க, அதெல்லாம் தவறுங்க, அமெரிக்கா பண்ண சரிங்க, மாலன் சில பண்ண சரிங்கன்னு சொல்லும் போது தான் நான் தவறான விஷயத்துக்கு நான் இதை முட்டு கொடுக்குறேன். எங்கேருந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு இன்செக்யூரிட்டி வர்றதில்ல. நீங்கள் மனதார செய்யும் வேலைகளுக்கு இன்செக்யூரிட்டி வராது. ஆனால் இந்த வேலையே என்னை மற்றவங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு ஆரம்பிக்கிற எல்லாத்தையுமே யார் எப்போ வேணால் சொதப்பிட்டு போயிடலாம். உங்களோட திறமையாக இருக்கிற அந்த இடத்த எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கோவம், அவன் மேலே கோவமோ பொறாமையோ உங்கள் மேலே சோகமோ உங்களுக்கு கம்மியாக நினைக்கிறது நடக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன விமர்சனம் கூட உங்கள் நீங்களே சந்தேகப்பட வைக்கலாம். நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், அது சரியாக தப்பான்னு கூட தெரியல. யாராவது புதுசாக ஒன்று பண்ணுறாங்கன்னா அநியாயத்துக்கு என்கரேஜ் பண்ணுவேன். அந்த கனவை அந்த குமிழியை நீடில் வச்சு உடைக்கவே மாட்டேன். நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, பண்ணேன், இன்னும் கொஞ்சம் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணேன், சூப்பராக இருக்குது, இல்லை நல்லா இல்லை, இதெல்லாம் ஏன் எழுதுறேன் அப்படிங்கிற விமர்சனம் என்றைக்குமே ஆரம்பிக்க மாட்டேன். அது என்னால் முடிஞ்ச அந்த ஒரு அவனுக்குள்ளே அந்த இன்செக்யூரிட்டியை நோண்டாமல் அவனை இன்னும் கொஞ்சம் கொண்டு வர முடியுமோ, அதுக்கப்புறம் அவன் கற்றுக்கிட்டு இன்னும் சூப்பராக எழுதுறதை நான் பார்த்துருக்கேன். அதோட விட்டவனுக்கு உண்மையில் ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஆக்டிங் வாங்க, டைரெக்ஷனை போனால் குத்துக்கு 10 டைம் நிறைய புது மூஞ்சி நடித்தாங்க. சேனல்லலாம் புதுசாக நடிக்கிற போதெல்லாம் அழகாக பண்ணுவேன். புதுசாக நடிக்க வராங்க அப்படிங்கன்னா பதட்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு உலகமே பயந்து போயிருக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. டேரண்டினோ சொல்கிற மாதிரி உங்களுக்காக மட்டும் தான் நடிக்கிறாங்க. ஸோ அவங்கள 5 டேக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்றேன். என்ன நடந்தாலுமே நீங்கள் யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்களோ இல்லை டைரக்ஷன் ட்ரை பண்ணுறீங்களோ, இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. புதுசாக நடிக்க வர்றவங்கள முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வேலை வாங்கலாம். தயவு செஞ்சு திட்டி கத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நடிப்பும் வராது. இது என்னோடது. இல்லை ரொம்ப ஹார்ஷாக இருக்கணுங்க, அப்போ தான் அவங்க அடுத்து மேலே வருவாங்க அப்படிங்கிற இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு இன்னொரு ஆப்பு நடக்கும். அப்படி ரொம்ப நிறைய நான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டேன்னா இவ்வளோ தான், நான் ஈஸி வேலை போகல, இந்த அண்ணனுக்கு ஒன்றும் தரல, அசால்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கே அது ஆப்பாக போகும். அப்போ ஓகே நம்ம மூடிக்கிட்டு இருந்துருக்கணும் போலன்னு தோணும். அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ எப்படி இன்செக்யூரிட்டி இல்லாமல் வாழ்கிறது? எனக்கு என் வேலை வேணும். இப்போ நான் என்னோடய நாலேஜ் யாரும் தப்பு சொல்லக்கூடாது, என் வேலையை தப்பு சொல்லக்கூடாது, என்னோடய இடத்த யாரும் பறிச்சுட்டு போகக்கூடாது, எனக்கு இந்த உலகத்தில் இடம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இடத்த நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்செக்யூர் வரத்தான் செய்யும். நீங்கள் ஐடியில் ஒரு பெரிய கோடராக இருக்கலாம், திடீர்னு ஒரு சின்ன பையன் வருவான், உங்கள் பேய் அவனுக்கு கொடுப்பாங்க, 2 லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுட்டு போயிருப்பான், இன்செக்யூர் ஆகும். அவன்கிட்ட வாழ்த்துக்கள் தம்பி, ஏன்னா இப்போ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ சேலரியாக நான் அவன்கிட்ட பேசி வீட்டில் போய் உட்காந்து அழுவீங்க. நான் என்னப்பா பண்ணேன், இவ்வளோ வருஷம் உழைச்சேன், நேற்று வந்தவன். இது ஒரு மாதிரி எனக்கு நடக்கும். நான் என்ன மாதிரி சினிமா பண்ண ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பண்ணி ஜெயிச்சு அவங்க மேடையில் பேசி கண் கலங்கும் போதோ நல்லா ஓடிச்சுன்னு சொல்லும் போதோ நான் ஏன் இன்னும் அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கல, எங்கள் அம்மா ஏன் இதை பார்த்துன்னு கண் கலங்க, இன்னும் ஏன் நடக்கலைங்கிற ஒரு சின்ன வருத்தம் இன்செக்யூரிட்டி வந்துட்டு போகும். அது அவர் மேலே இருக்கிற பொறாமையாக இருந்தது ஒரு டைமில் மாறி என் மேலே வருத்தமாயிரும். நீ ஏன் இன்னும் என்ன ஏன் உனக்கே நடக்கலை பண்ணு. ஸோ நமக்கான நம்பிக்கையை நம்ம தரத்துக்கான இடத்துக்கு வந்துடுவேன், அது அங்கேயே நிற்காது எனக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. நம்ம மேலே நம்பிக்கைங்கிறது கூட சில சமயம் தான் ஓரளவுக்கு தான் தாங்கும். நீ மேலே வந்துடுவேன், மேலே நீங்கள் ஒரு இடத்த கோலை வச்சுக்கிட்டு நம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோலுக்கு அடையலாம், நம்பிக்கையும் வேலை செய்யாது. அப்போ என்ன, இப்போ கோல் இல்லாமல் வேலை செய்யலான்றீங்களா? இது இப்படி வச்சுக்கலாம். கோலை விட ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும், உங்கள் டெவலப்மெண்ட் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும், உங்கள் எவல்யூஷன் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும், அந்த ப்ராசஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நீங்கள் எடுக்கிறத ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும், நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு புக்கையும் என்ஜாய் பண்ணணும், நேற்றுக்கு இன்றைக்கி நான் டெவலப் ஆகிருக்கேனாங்கிறத என்ஜாய் பண்ணணும். அந்த ஒவ்வொரு அந்த வாக்கையும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கும் போது இன்செக்யூரிட்டி காணாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிற தெளிவு உங்களுக்கு இருந்துட்டாலே உங்களை யாரும் அதிகமாகவும் புகழ்ந்து தர முடியாது, உங்கள் காலை வாரிடவும் முடியாது.
முந்திலாம் வந்து ஒரு டைமில் எனக்கே இருந்துச்சு, யூடியூபோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷனில் சின்ன சின்ன பசங்களாம் மில்லியனில் போவாங்க, டக்குன்னு ஃபேமஸ் ஆவாங்க. ஒரு முறை நான் ஒரு இடத்துல ஒரு குரூப் யூடியூபர்ஸ் மீட்டு போயிருந்தேன். ஒரு சின்ன பையன் பைக்கில் வரான், ஒரு 50-100 பசங்க சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோனு ஜியோ வழியாக இன்டர்நெட் பெருசாகுது. நாங்கள் அதெல்லாம் பார்த்ததில்ல. நானும் ஷாராக டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி வருத்தமாகிடுச்சு, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு நடந்துச்சு, கண்கூட நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்த டைம் வேறு, அவன் வந்த டைம் வேறு. இதை கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த வயசில் எங்களுக்கு புரியலை. ஒரு வயசு ஆக 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 தான் எதுக்கு நாங்கள் இதை ஆரம்பித்தோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் கம்மியான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க டெடிக்கேட்டடாக இருக்காங்க, தொடர்ந்து போகிறது எவ்வளோ முக்கியம், எப்படி எங்கேருந்து இவால்வ் ஆகணுங்கிறத நான் இதை பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிற தெளிவு எனக்கு வர்ற வரைக்கும் எனக்கு இந்த பொறாமல் இருந்துச்சு. அவனுக்கு ஏன் இந்த சேனலில் எவ்வளோ போகுது, ஏன் இதெல்லாம் எப்படி போகுது, அவன் என்ன பண்ணிட்டான்னு போதும். ஒரு டைமில் நான் கேட்ட ஒரு ஆள் தான். இப்போ வந்து இதை ஜனங்க ரசிக்கிறாங்க, இல்லை எனக்கு இது வேணாங்க, இல்லைங்க நான் இப்படி தாங்க பண்ணுவேன் அப்படிங்கிற பதில் எனக்கு அந்த சின்ன வயசில் வரல. இப்போ என்னால் சொல்ல முடியும், இதுதாங்க என் ஐடியா, இதை யாரும் பண்ணுறதுறாங்க யூடியூப்பில், அதுக்கு இந்த நம்பர் தான் வரும், சந்தோஷமாக இருக்கேன் போதுமே. இப்படி ஒன்று வந்துருச்சுன்னா என்னை யாரும் இன்செக்யூர் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். இது உங்கள் வேலையோ, உங்கள் ஆர்ட்டோ, உங்கள் லைஃபோ, உங்கள் ரிலேஷன்ஷிப்போ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அதை வந்து நீங்கள் கவுத்தர முடியாது உங்களை யாரும். கண்கூட பார்த்துருக்கேன் இன்செக்யூரிட்டிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை காலி பண்ணது, ஒரு குரூப்பை காலி பண்ணது. நீ பெருசா, நான் பெருசா, அவன் பெருசா, ஏன் இடம் அது இது அப்படி கண் முன்னாடி நான் ஒரு பெரிய சீட்டுக்கட்டில் கட்டின கோட்டையெல்லாம் கிரம்பிளாக தான் நான் கண்கூட பார்த்துருக்கேன். நமக்கான இடத்த போட்டு குழப்பிக்கிறது. ஃபாரினில் இந்த குழப்பம் கம்மியாக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட், கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா அவன் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு ஒன்று வச்சுருக்கான். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சத்குரு ஒரு கதை ஒன்று சொல்லும். ஏன் இங்கிலாந்து சச் ஸ்மால் ஐலாண்ட் எப்படி வேர்ல்டை கண்ட்ரோல் படிச்சு வந்து கேள்வி கேட்பான். அதுக்கு இருந்தாலும் சொல்லுவார், இங்கிலீஷ் பீப்புள் வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஒன்று வச்சுருப்பானுங்க, நம்ம ஊரில் அது கிடையாது. அவங்க 4 பேர் இருக்கானுங்க, 4 பேருக்கும் 4 பேர் ஆகாது. ஆனால் அவங்க ஒரு போட்டில் போகிறாங்க, போட்டில் ஓட்டை விழுந்துருது. இப்போ போட்டை அடைச்சிட்டு போட்டை தள்ளி போய் ஐலாண்டில் கொண்டு போய் தள்ளணும் அப்படின்னா 4 பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இங்கே பார் நம்ம 4 பேருக்கு நம்மளை ஆகாது, உனக்கு எனக்கு என்ன ஆகாது. ஆனால் இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை பார்த்தா தான் இந்த போட்லேருந்து மூழ்காமல் தப்பிக்க முடியும். லெட் அஸ் சேவ் அவர் செல்ஃப்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு அந்த போட்லேருந்து தப்பிப்பாங்க ஒன்றா சேர்ந்து. ஸோ அவங்களுக்குள்ளே வேற்றுமை இருந்தாலும் ஒன்றா வேலை செய்யணும்னு செஞ்சுருவானுங்க. இது வந்து அத்தனோண்டு கம்மி பாப்புலேஷன் இங்கிலாண்டை வந்து எப்படி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண வச்சது அப்படின்னார். இது இந்தியாவில் அவங்களுக்கு சுத்தமாக இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் பிறப்பிலே பிரித்து வச்சுருந்தாங்களே. அவங்களுக்கு இந்த இவ்வளோ பேர் நாட்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம், அத்தனோண்டு தீவு எப்போ அப்போ இருக்கிற அவ்வளோ பேர் நாட்டை நீங்கள் பிடிச்சிங்க, வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணிங்க, நீங்கள் யோசிக்கலாம். கிரீக்லாம் பெரிய நாடே இல்லை, அலெக்சாண்டர் எங்கிறது கிளம்பி தான் நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஒரு ஒத்துமை தான், இந்த ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான். நம்ம யாராக வேணா இருக்கலாம், நம்ம எல்லாம் ஒரே நிலத்து கீழேங்கிற அந்த ஒத்துமை வரும்போது ஈஸியாக அந்த ஒரு 50 ஒத்துமையாக இருக்கிறவங்க ஒரு 500 பிரிஞ்சுருக்கணும், ஜெயிச்சுட்டு போயிடலாம். இது வந்து நம்ம ஊரில் கம்மியோ அப்படிங்கிற ஒரு இது ஒன்று நான் கவனிச்சிருக்கேன். அந்த ஒரு தெளிவுக்கு வர்றதுக்காக தான் நிறைய புக்கு படித்தேன், நிறைய படம் பார்த்தேன், நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அப்போது நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த சஃபரிங்லாம் எல்லாருமே தாண்டி வராங்கன்னு ஏன் இன்செக்யூரிட்டி குறையுது, ஏன் குழப்பம் என்னை விட்டு குறையுது. வேன்கோக்கெலாம் நடந்துச்சா, பிகாசோக்கே அது ஆயிருக்கா, அவ்வளோ பெரிய டரண்டினோக்கே ஒரு 10 வருஷம் வெட்டியாக இருந்திருக்காரா, நோலனுக்கே படம் கிடைக்காம இருந்திருக்காரா, நம்ம ஊரில் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்களா, மிஸ்கின் புக்கடையில் வேலை பார்த்துருக்காரா, செல்வராகவன் தன்னை ரொம்ப அசிங்கன் காலேஜ் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரா, எல்லோரும் நம்மள மாதிரி தானான்னு சொல்லும்பொழுது தான் நீங்கள் தனியாள் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் சொல்கிறேன், பரமா படிங்கிற உலகம் நிறைய கற்றுக்குங்கடா. உலகத்துக்கு நடக்க படிக்க 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 உங்களுக்குள்ளே அந்த உங்களை ஒருத்தன் கம்மியாக பார்த்துருக்கத போது இவங்களை விட்டு வெளியே போயிடுவான். இப்போ பிளாக் ஷீப் அவார்டு வந்துச்சு, ஒரு 3 தடவை நாமினேட் பண்ணாங்க. முறை நாமினேட் ஆகிக்கோங்கிற பெருமை எனக்குள்ளே வரவே இல்லை. நம்ம ஜெயிச்சுருவோமாங்கிற பெருமையும் வரல. எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க நான் உள்ளே போய் பார்க்கல. நம்ம தோற்றுருவோமானு யோசிச்சு பார்க்கல. முந்திலாம் இதுக்கு ஆசைப்படுவேன், நான் ஒத்துக்கிறேன், பச்சையாக ஒத்துக்கிறேன். என்னை ஸ்டேஜில் நான் பாராட்டணும் ஆசைப்படுவேன், எனக்கு ஒரு அவார்டை கொடுக்கணும், மேலே எல்லாம் கை தட்டணும், இது எல்லாருக்கும் இருக்கும். நான் ஒன்றும் யோக்கியம் இல்லை. ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன்,
என் கூட யூடியூப் வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் எனக்கு ஒரு அவார்டு நாமினேட் பண்ணலாம் கோவப்படுவேன். நான் என்ன சரியாக பண்ணலையா அப்படிம்பேன். கோச்சிப்பாங்க, பயப்படுவாங்க. எனக்கு லூஸ் ஏதோ பிரச்சனை பண்ண ஒரு டைமில் அப்படி இருந்தேன். வயசாகும் பொழுது அது எவ்வளோ பெரிய கேவலம்னு புரிய ஆரம்பிச்சது. நம்ம மேலே நமக்கு தெளிவு இருக்கும்பொழுது விருதுங்கிறது ஒன்றுமே இல்லைல்ல. அதனால தான் நான் அதை வந்து ஒரு செலப்ரேஷனாகவே ஆக்கலை. எனக்கு என்னென்னா, அந்த பேரை பார்த்துட்டு இன்னொரு 100 பேர் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சேனலை பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 பாட்டு கேட்க மாட்டானா, இன்னும் 4 பேர் இந்த புக்கு படிக்க மாட்டானா, என் ஆர்ட் என்ன ஆகுதுங்கிறத யோசிக்கிறதுல இருக்க சந்தோஷத்துக்குள்ளே இப்போ நான் போக ஆரம்பிச்சிடுறேன். முந்தி நானே அதில் கஷ்டப்பட்டேன். ஸோ ஒரு எண்டு ரிசல்ட்டுக்காக நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கு பண்ணும்போது உங்களை இன்செக்யூர் ஆக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் வேணும், ஒரு தியானம் வேணும், ஒரு ஆன்மீகத்தன்மை வேணும். இன்டென்ஷன் பியூராக இருக்கணும். அந்த இதில் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ம பலம் தேவை. அதை தாண்டி இந்த இன்செக்யூரிட்டி அவங்கள விட்டு போகணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான், இன்னர் வேர்ல்டு தான், மெடிடேஷன் தான், தியானம். அந்த சைடு நீங்கள் போனால் மட்டும்தான் இது உங்களை விட்டு கலையும். ஏன்னா வெளி உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடம் எப்போவுமே இருக்காது. அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிற நிலையாமை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் சில்லாயிடுவீங்க. மேலே இருக்கிறவன் கீழே இருப்பான், கீழே இருக்கிற மேலே இருப்பான். வாழ்க்கை ஒரு வட்டங்கிறதுங்கிறது சராசரி ஜோக் டைலாக் இல்லை. உண்மையில் அதான் உண்மை. அது உங்களுக்கு புரிஞ்சாலே உங்களுக்கு அது வந்து உங்களை எதுவுமே இன்செக்யூர் ஆகாது. நான் என் இன்செக்யூரிட்டியை வந்து எப்படி போக்கிக்கிட்டேன்னா, அதிகமாக என் நாலேஜால் போக்கிக்கிட்டேன். சின்ன வயசில் ஒரு இடத்துல போவேன், நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும், நம்மளை கம்மியாக பார்ப்பாங்கன்னு தெரியும். நம்ம மண்டுன்னு நினச்சிட்டு தான் நம்ம பின்னாடி பேசுகிறாங்க, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இவன் காமெடி இருந்தாலே எனக்கு கம்மியாக பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ போகிற இடத்துல எனக்கான மரியாதை இருக்கணும்னா அவங்களோட ஈக்குவலாக எனக்கு பேச தெரியணும். அவங்களோட அதிகமாக பேச தெரிஞ்சால் நம்மளை மேலே பார்ப்பாங்கன்னு தெரிய ஆரம்பிச்சது. நிறைய படிக்க ஆரம்பித்தேன். என் லேர்னிங் அங்கே தான் முதல்ல ஆரம்பிச்சது. நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது, நான் புக்கு படிக்கிறது, விஷயம் கற்றுக்கிட்டது, சயின்ஸு, ஃபிசிக்ஸு, ஃபிலாசபி, லிட்ரேச்சரு, லாங்குவேஜ், ஷேக்ஸ்பியர், போயட்ரி எல்லாமே வந்து என்னோடய இன்செக்யூரிட்டி போக்கிக்கிறதுக்கு, எங்கே பார்த்தாலும் நாலேஜபிளாக காட்டிக்கிறதுக்கு தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால் நாள் ஆவ 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 அந்த இன்செக்யூரிட்டி போயிட்டு அந்த பந்தா வந்து நான் பெரிய ஜீனியஸாக அதை மற்றவங்கிட்ட காட்டிக்கிட்டு அங்கேருந்து ஒரு அமைதி வந்து பக்குவம் வந்து உண்மையிலேயே நம்ம அமைதியாக்கிக்க மட்டும்தான் அந்த நாலேஜுங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது அது மேலே ஒரு காதல் வந்துச்சு. நாலேஜ் கேதரிங்கிறது பந்தா இல்லை, உன்னை நீ பெருசாக காட்டிக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, இந்த உலகம் இன்னும் அழகாக வர்றதுக்குன்னு புரியும் பொழுது தான் எனக்கு வந்து எதுக்கு புத்தகம் வந்துச்சு, எதுக்கு இசை வந்துச்சு, எதுக்கு மனிதர்கள் இவ்வளோ வித்தியாசமாக உலகம் ஃபுல்லாக வாழ்கிறாங்க, எல்லாமே எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பிச்சிது. ஆனால் நான் என்னோடய ஆரம்பத்தை வந்து இன்செக்யூரிட்டி போக்கிக்கிறது ஆரோக்குலர் தான் ஆரம்பித்தேன். யார் வேணால் உங்களை ஒரு வார்த்தையில் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைக்கு என்றைக்குமே இருக்காதீங்க. இதை சொன்னால் அவன் அவுட்டுப்பா, அதை மட்டும் கை வச்சிடாதீங்க, அவன் ட்ரிகர் ஆகிடுவான், அவன் காலி, அவனை ஈஸியாக மடக்கிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுதான் உங்களோட வீக் பாயிண்ட்டு, அதுதான் உங்களோட இன்செக்யூரிட்டி. அது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். அதை நீங்கள் தாண்டி எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமே. அப்போது நிறைய விஷயம் கற்றுக்குங்க, உங்களை சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள். நிலையாமையாக நாளைக்கு இது உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயத்து மேலே 100% பற்று, அதுதான் என்னோடய ஐடென்டிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற முதல்ல விட்டுட்டிங்கனாலே இந்த இன்செக்யூரிட்டி எங்களை விட்டு காணாமல் போயிடும். ஸோ திருப்பி ஓஷோ சொன்னதான் சொல்கிறேன், உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கொள்வதே மிகப்பெரிய சுதந்திரம். நன்றி. விஜயவதராஜின் வோக்கலொலி. ஜிபே நம்பர் தரேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. விஜய் வரதராஜ் வோக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वोकलोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वदराज वोकलोली का पॉडकास्ट ये कहना है.